வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: மாலத்தீவுக்கு மேற்கு பகுதி முதல் குமரிக்கடல் வரை காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரும் நாட்கள் செயலிழந்த வளிமண்டல சுழற்சியாக நிலை கொண்டு மேலும் முற்றிலுமாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் இப்போது சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி சற்று முன்னேறி வந்து மீண்டும் கிழக்கே முன்னேறி சென்று தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டிருக்கும். நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு தீவிர நிகழ்வு உருவாகும். அந்த நிகழ்வால் இந்த நிகழ்வு முன்னேற முடியாமல் தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டு இந்த நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி உருவாகும் தீவிர நிகழ்வு படிப்படியாக மேற்கே நகர்ந்த பிறகு இந்த நிகழ்வு டிசம்பர் 27ஆம் தேதியிலிருந்து மேற்கே முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு ஜனவரி 1ஆம் தேதி முதல் தமிழகத்துக்கு மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக இன்று டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கடுமையான குளிர் இருக்க வாய்ப்பது. அனைத்து மாவட்டங்களுக்குமே கடுமையான குளிர் இருக்க வாய்ப்பது. அதே வேளையில் நீலகிரி மாவட்டத்தில் உறையும் பனியாக இருக்க வாய்ப்பது. வால்பாறையிலும் கடுமையான குளிர் இருக்க வாய்ப்பது. அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலை, மூணார், தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் கடுமையான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மூணார், தேனி மேலும் வால்பாறையை விட நீலகிரி மாவட்டத்தில் உறையும் பனியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டத்துக்குமே கடுமையான குளிர் இருந்தாலும் லேசான காற்று இருக்கும் என்பதால் நடுங்கும் குளிராக இருக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் பகல் நேரங்களில் பொறுத்தவரை வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் பகல் நேரங்களில் வெயில் இருந்தாலும் குளிர் இருக்கும் என்பதால் பெரிய அளவில் வெயில் தெரிய வாய்ப்பில்லை. லேசான காற்றோடு குளிரும் பகலில் இருக்க வாய்ப்புள்ளது. நாளை டிசம்பர் 20ஆம் தேதியும் இரவு நேரங்களில் கடுமையான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. இன்றை விட நாளை தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கூடுதலான குளிராக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் பகல் நேரங்களில் வெயிலாக இருக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்களை பொறுத்தவரை தொடர்ந்து இரவு நேரங்களில் குளிர், பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. வறண்ட வானிலை தமிழகத்தில் நிலவ வாய்ப்புள்ளது. இப்போதைக்கு மழைப்பொழிவு என்பது இருக்க வாய்ப்பில்லை. வறண்ட வானிலை நிலவும். இரவு நேரங்களில் குளிர், பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 25ஆம் தேதி லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் சற்று தாமதமாக வளிமண்டல சுழற்சி டிசம்பர் 27ஆம் தேதி தமிழகத்துக்கு மழை கொடுக்க இருக்கிறது. லேசான மழையாக பெரிய அளவில் மழை கொடுக்க வாய்ப்பில்லை. ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்கள் தூறலாகவும் இருக்க வாய்ப்பது. கடலோரங்கள் ராமநாதபுரம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோரங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. டிசம்பர் 27ஆம் தேதி வெயில் வந்த பிறகு படிப்படியாக மாலை நேரங்களில் அங்கே ஒரு சில இடங்களில் மேகங்கள், தமிழகம் முழுவதும் மேகங்கள் சூழ்ந்து ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. லேசான மழைப்பொழிவு அல்லது லேசான தூறல் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 28 தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அனைத்து மாவட்டங்களுக்குமே லேசான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மேகம் சூழ்ந்து காணப்படும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 28ஆம் தேதி. டிசம்பர் 29ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மேகம் சூழ்ந்து ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 27ஆம் தேதி கடலோரங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள். டிசம்பர் 28ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மேகம் சூழ்ந்து காணப்படும் ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கடலோரங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் லேசான மழைப்பொழிவு ஓரிரு இடங்கள் மிதமான மழையும் கிடைக்க வாய்ப்பது. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்கள் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. டிசம்பர் 28, 29ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மட்டுமே ஒரு இரு இடங்கள் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் மழைப்பொழிவு என்பது இப்போது சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு முன்னேறி வந்து ஜனவரி 1ஆம் தேதி மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு மெல்ல முன்னேறி வரும். இலங்கைக்கு கிழக்கு பகுதி சென்று மீண்டும் மேற்கு நோக்கி முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து மேற்கு நோக்கி முன்னேறி வந்தால் தமிழகத்தில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. அல்லது இந்த நிகழ்வு ஒரு காற்று சுழற்சியாகவே மேற்கு நோக்கி முன்னேறி வந்தால் ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்தும் நகர்வை பொறுத்தும்
டிசம்பர் 31ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்கள் இரவு நேரங்களில் குளிர், பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வறண்ட வானிலை நிலவ வாய்ப்பது டிசம்பர் 26ஆம் தேதி வரை. டிசம்பர் 26ஆம் தேதிக்கு பிறகு குளிர் இருந்தாலும் இப்போது இருக்கும் கடுமையான குளிரை விட சற்று தீவிரம் குறைந்த குளிராக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வங்கக்கடலில் காற்றின் வேகம் குறைந்து காணப்படுகிறது. ஆனால் மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டருக்கும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் சற்று சவாலாக இருக்க வாய்ப்பது. வங்கக்கடல் காற்று முழுமையாக மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் வழியாக மாலத்தீவுக்கு கிழக்கு பகுதியில் இருக்கும் காற்று சுழற்சிக்கு பயணிக்கும் என்பதால் காற்றின் வேகம் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். வரும் நாட்கள் தொடர்ந்து காற்றின் வேகம் சற்று அதிகரித்திருந்தாலும் டிசம்பர் 23ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.